குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் 2வது பாடமான மின்னோட்டவியல் பார்த்துட்ருக்கோம். இதற்கு முந்தைய பதிவில் மின்னழுத்தமானியை பார்த்தோம். மின்னழுத்தமானி அதோட தத்துவம், அடுத்து மின்னழுத்தமானியை பயன்படுத்தி 2 மின்கலன்களின் மின்னியக்கு விசைகளை எவ்வாறு ஒப்பிடலாம், மின்னழுத்தமானியை பயன்படுத்தி ஒரு மின்கலனின் அகமின்தடை மதிப்பை எவ்வாறு கணக்கிடலாம், இதெல்லாம் இதற்கு முந்தைய பதிவில் பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. சரிங்களா, இதான் பார்க்க போகிறோம். இப்போ மின்னோட்டத்தின் வெப்ப விளைவுனா வேற ஒன்றும் இல்லை, ஒரு கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த கடத்தியிலிருந்து சிறிது வெப்ப ஆற்றல் வெளிப்படுகிறது. சரிங்களா, மின்னோட்டம் ஐங்கிற மின்னோட்டம் ஒரு கடத்தி வழியாக பாயும் பொழுது அந்த கடத்தியிலிருந்து சிறிதளவு வெப்ப ஆற்றல் வெளிப்படுகிறது. சரிங்களா, இந்த வெப்ப ஆற்றல் எதனால் வெளிப்படுகிறது, இந்த வெப்ப ஆற்றலை எவ்வாறு கணக்கிடலாம், அதெல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஒரு மின்தடையாக்கி வழியாக மின்னோட்டம் பாயுது. மின்தடையாக்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவி. சரிங்களா, அப்போ மின்தடையாக்கி வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது மின்தடையாக்கிக்கு நம்ம அளிக்கக்கூடிய மின் ஆற்றலில் சிறிது ஆற்றல் எதாக மாற்றப்படுகிறது, வெப்ப ஆற்றலாக மாற்றப்பட்டு வீணாக்கப்படுகிறது. அந்த ஆற்றலை நம்மளால் திரும்ப பெற இயலாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு மின் விசிறியை பயன்படுத்துகிறோம். மின் விசிறிக்கு நம்ம மின் ஆற்றல் அளிக்கிறோம், அதனால் மின் விசிறி இயங்குகிறது. நம்ம அளிக்கக்கூடிய மின் ஆற்றல் முழுவதும் மின் விசிறியின் இயக்க ஆற்றலுக்கு பயன்படுத்தப்படுறது இல்லை. அதில் ஒரு சிறு பகுதி தான் இயக்க ஆற்றலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது மின் விசிறியை இயக்குவதற்கு நம்ம அளிக்கக்கூடிய ஆற்றலில் ஒரு சிறு பகுதி தான் அதுக்கு செலவிடப்படுகிறது. மீதி இருக்கக்கூடிய ஆற்றல் முழுவதும் வெப்ப ஆற்றலாக வீணாக வெளிப்படுகிறது. இந்த மின்னோட்டத்தினால் ஏற்படக்கூடிய இந்த வெப்ப ஆற்றல் இழப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஜூல் வெப்ப விளைவு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்போது மின்னோட்டம் எதை உருவாக்குகிறது, வெப்ப ஆற்றலை உருவாக்குகிறது. இதே போல் இந்த மின்னோட்டம் வெப்ப ஆற்றலை உருவாக்குறத ஜூல் வெப்ப விளைவுன்னு சொல்கிறோம். இதே மாதிரி வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி மின்னோட்டத்தை உருவாக்கக்கூடிய முறையை என்ன சொல்லுவாங்க, வெப்ப மின் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பகுதியில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு, அதாவது ஜூல் விளைவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜூல் விதி முதல்ல பார்க்கலாம். ஒரு கடத்தி எடுத்துக்கிறோம். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு கடத்தி இருக்குது. இதுக்கு குறுக்கே என்ன பண்ணுறோம், V என்கிற மின்னழுத்த வேறுபாடு உடைய ஒரு மின்கலனை இணைக்கிறேன். இப்போ இது ஒரு மின்னழுத்த வேறுபாடு V, இந்த கடத்திக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு V. இதனால் இந்த கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஐன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மின்னோட்டம் T என்கிற நேரத்திற்கு பாய்ந்தால் மின்கலனால் செய்யப்பட்ட வேலையை நம்ம எப்படி எழுதிக்கலாம், VITன்னு எழுதிப்போம். இது மின்கலனால் செய்யப்பட்ட வேலை அல்லது ஆற்றல், ரெண்டுமே எடுத்துக்கலாம். W = VITன்னு எழுதிக்கிறோம். இப்போ இதனால் இந்த மின்னோட்டம் பாயுது. இதில் நம்ம ஏதாவது ஒரு மின் சாதனத்தை இணைக்கணும். மின் சாதனம் எதுவுமே இணைக்கப்படவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆற்றல் முழுவதும் எதா மாறும் அப்படின்னா வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அப்போது இதில் நான் எந்த சாதனமே இணைக்கலை. அப்போ இங்கே நான் கொடுக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் முழுவதும் எதா வெளிப்பட ஆரம்பிச்சிரும், வெப்ப ஆற்றலாக வெளிப்படும். அந்த வெப்ப ஆற்றலை தான் VITன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே நம்ம செய்யப்பட்ட வேலை, ஒரு கடத்திக்கு செய்யப்பட்ட வேலை, அது அப்படியே எதா மாற்றப்படுகிறது, வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அப்போ H = VIT அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஒருவேளை இந்த கடத்தியில் ஏதாவது ஒரு மின் சாதனத்தை இணைச்சிருந்தோம் அப்படின்னா, மின்தடை R இருந்தால் இந்த சமன்பாடு என்னவாகும், Vக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், IRங்கிறத பிரதியிடுங்க. பிரதியிட்டிங்கன்னா H = I²RT அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜூல் விதி அப்படின்னு சொல்கிறோம். ஜூலின் வெப்ப விதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜூல் வெப்ப விதி எதையெல்லாம் சார்ந்து அமையும் அப்படின்னா, மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்கும். இந்த ஃபார்முலாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். H is directly proportional to the I². மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்கும். அதேபோல் உருவாகும் வெப்ப ஆற்றலானது மின் தடைக்கும் நேர்த்தகவில் தான் இருக்கும். அடுத்து மின்னோட்டம் பாயும் நேரத்திற்கும் நேர்த்தகவில் தான் அமையும். சரிங்களா, இதைத்தான் ஜூலின் வெப்ப விதி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையான ஒரு இதுதான். H = I²RT. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். இதை 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஜூலின் வெப்ப விதியை கூறுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஈக்குவேஷன் தான், ஈக்குவேஷன் 2.68, அதுவும் ஜூல் விதி தான். 2.67 இதுவும் ஜூல் விதியோட மற்றொரு வடிவம் தான். சரிங்களா, இப்போ இதை பயன்படுத்தி கணக்குகள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கணக்கு பாருங்கள். 10 ஓம் மின்தடையாக்கி வழியாக
ஒரு மின்தடையாக்கியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. 10 ஓம் மின்தடையாக்கி வழியாக 5 ஆம்பியர் மின்னோட்டம் 5 நிமிட நேரம் பாய்வதால் தோன்றும் வெப்ப ஆற்றலின் மதிப்பை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபார்முலா பாருங்க. கொடுத்துருக்க வேல்யூ எழுதிக்கோங்க. ஆரோட வேல்யூ 10 ஓம், ஐ வந்து 5 ஆம்பியர், டைம் காலம் வந்து 5 நிமிடம் கொடுத்துருக்காங்க. அதை செகண்ட்ஸுக்கு மாற்றிடுங்க. ஃபார்முலா H is equal to I squared RT இதான் ஃபார்முலா. ஐயோட வேல்யூ என்னமா 10 ஓம் கொடுத்துருக்காங்களா? சரி, ஐ வந்து 5 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்கொயர் ஒரு 25 கிடைக்கும். இன்ட்டு ஆருக்கு பதிலாக ஒரு 10 இன்ட்டு டீக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், காலம், அதை செகண்ட்ஸில் எழுதணும். ஸோ 300 எழுதிக்கலாம். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோ கிடச்சிருக்கு? 75,000 ஜூல்னு கிடச்சிருக்கு. அதை எப்படி எழுதிக்கலாம்? 75 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த அளவுக்கு வெப்ப ஆற்றல் உருவாக்கப்படுகிறது. சரிங்களா? இப்போ இந்த ஜூல் வெப்ப விளைவின் பயன்பாடுகள், இதை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, முதல்ல மின் சூடேச்சிகள். படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இருக்கிறது அயன் பாக்ஸ் இருக்குது, அடுத்ததாக ஒரு வாட்டர் ஹீட்டர், அடுத்து ஒரு ரொட்டி சுடும் டோஸ்டர். சரிங்களா? இது வாட்டர் ஹீட்டர். மின் சூடேச்சி, இஸ்திரி பெட்டி, மின் சூடேச்சி, ரொட்டி சுடும் மின்கருவி, இது எல்லாமே இதுக்கு இன்புட்டாக நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா மின்னோட்டம் அளிக்கிறோம். இதன் மூலமாக எந்த மின் ஆற்றலை கொடுத்து எந்த ஆற்றல் நமக்கு வெளியில் கிடைக்குது அப்படின்னா வெப்ப ஆற்றல் கிடைக்குது. இது எல்லாமே ஜூல் வெப்ப விதியோட பயன்பாடு. படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீட்டு உபயோக சாதனங்கள் இதில் எல்லாத்துலேயுமே சூடேற்றும் கம்பியாக எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா நிக்கல் மற்றும் குரோமியத்தால் ஆன உலோக கலவை, அதுக்கு பேர் நிக்ரோம்னு பேர். நிக்கல் மற்றும் குரோமியம் இது ரெண்டோட கலவை, இது ஒரு உலோக கலவை, இதை நிக்ரோம்னு சொல்லுவோம். ஏன் நிக்ரோமை பயன்படுத்துகிறாங்க? இப்போ நிக்ரோமோட மின் தடையன் மிக மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா இதை நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது, இந்த சாதனங்கள் வெப்பப்படுத்தும் பொழுது இதோட மின் தடையன் அதிகமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ஜூலோட வெப்ப விதி உங்களுக்கு தெரியும், H is equal to I squared RT. I squared அப்போ இதிலிருந்து உருவாகும் வெப்ப ஆற்றலானது H ஆனது மின் தடை மதிப்பிற்கு எப்படி இருக்குது? நேர் தகவலில் இருக்குது. அப்போது அதிக மின்தடையுடைய சாதனங்களை பயன்படுத்தும் பொழுது அது அதிக அளவு வெப்ப ஆற்றலை உருவாக்கும். அதனால தான் இங்கே நிக்ரோம் பயன்படுத்துகிறோம். ஏனெனில் நிக்ரோமின் மின் தடையன் மிக மிக அதிகமாக இருக்கும். அடுத்ததாக ஆக்சிஜனேற்றம் அடையக்கூடாது. ஏன்னா நம்ம அதிக அளவு வெப்பப்படுத்தும் பொழுது அதிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறக்கூடாது. சரிங்களா? அதுக்கு ஏத்தாப்புல உள்ளது உலோக கலவை தான் இந்த நிக்ரோம். அதனால தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அடுத்ததாக வேறு எங்கே சாதனங்களில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்தி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். 10 ஓம் மின்தடை கொண்ட ஒரு மின் சூடேச்சி 220 வோல்ட் மின்திறன் மூலத்துடன் இணைக்கப்பட்டு 1 கிலோ நிறையுள்ள நீரில் மூழ்க வைக்கப்பட்டுள்ளது. நீரின் வெப்பநிலையை 30 to 60 டிகிரி செல்சியஸுக்கு உயர்த்த மின் சூடேச்சி எவ்வளவு நேரத்திற்கு இயக்கப்பட வேண்டும்? நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் மதிப்பும் கொடுத்துட்டாங்க. இப்போ முதல்ல என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மின் சூடேச்சியை வந்து எந்த அளவுக்கு வெப்ப ஆற்றலை உருவாக்குகிறது அப்படிங்கிறத கணக்கிடணும். அது கணக்கிடுறதுக்கு ஜூல் வெப்ப விதியை தான் பயன்படுத்தணும். H is equal to I squared RT. இப்போ இதில் மின்னோட்டம் நமக்கு கொடுக்கவே இல்லை அவங்க. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மின் சூடேச்சியோட 220 வோல்ட் மின்னழுத்தம் மின்திறன் மூலத்துடன் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது V வேல்யூ கொடுத்துட்டாங்க. V is equal to 220 வோல்ட். அடுத்து R கொடுத்துட்டாங்க, 10 ஓம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ V/Rனா என்ன அர்த்தம்? ஐன்னு அர்த்தம். அப்போ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 22 ஆம்பியர். இதுதான் அந்த சுற்று வழியாக மின் சூடேச்சி வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம். இப்போ மின் சூடேச்சி ஒரு வினாடியில் உற்பத்தி செய்யும் வெப்பத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதை கணக்கிடும் பொழுது நமக்கு எவ்வளோ கிடைக்குது? I squared R, Tக்கு பதிலாக 1 செகண்ட் போட்டிருக்கோம். அப்போ I squared R தான் வரும்.
போட்டிங்கன்னா உங்களுக்கு 4.84 கிலோ ஜூல்னு கிடைக்குது. இது ஒரு வினாடியில் இந்த மின்னேற்றி உருவாக்கக்கூடிய திறனின் மதிப்பு. சரிங்களா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4.84 கிலோ வாட்னு கூட நம்ம எழுதிக்கலாம். இதான் அதோட உண்மையான திறன். இதுக்கு அடுத்ததா 1 கிலோகிராம் நிறையின் உள்ள வெப்பநிலையை 30லிருந்து எவ்வளோக்கு உயர்த்தணும்? 60க்கு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல் அளவு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எப்படின்னா Q = ms ΔT. இது தெர்மோடைனமிக் வெப்ப இயக்கவியல் உள்ள ஒரு ஃபார்முலா. தேவைப்படும் வெப்ப ஆற்றல் வேணும்னா Q = ms ΔT. m அப்படிங்கிறது நிறை, s அப்படிங்கிறது தன் வெப்ப ஏற்புத்திறன், ΔTங்கிறது வெப்பநிலை மாறுபாடு. இப்போ ΔTங்கிறது எவ்வளோ? 30லிருந்து 60க்கு கொண்டு போகணும். அப்போ எவ்வளோ மாறுபாடு இருக்குது? 30 கெல்வின். ஓகேவா? Qக்கு பாருங்க, தேவைப்படும் வெப்ப ஆற்றல் எவ்வளவு? ஒரு வினாடியில் Q = 1 இன்ட்டு, அதாவது மாஸ் அப்படிங்கிறது 1 kg, அதனால 1 போட்டிருக்கோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தன் வெப்ப ஏற்புத்திறனுக்கு பதிலாக 4200 இன்ட்டு ΔTயோட வேல்யூ 30 போட்டிங்கன்னா 126 கிலோ ஜூல் கிடைக்குது. அப்போ இந்த வெப்ப ஆற்றலை தோற்றுவிக்க தேவைப்படும் நேரம் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? T = வெப்ப ஆற்றல் டிவைடட் பை I²R. ஆற்றல் பாருங்க, 126 × 10³ டிவைடட் பை ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச ஆற்றல் 4840. அப்போ மொத்தமாக 26.03 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு நேரம் நமக்கு தேவைப்படும். 26 நொடிகள். அடுத்ததா மின் உருகி கம்பிகள். இதுவும் ஜூல் விதியோட வெப்ப விதியோட ஒரு பயன்பாடு தான். மின் உருகி கம்பிகள் ஃபியூஸ் கேரியர்னு நம்ம சொல்லுவோம். இந்த மின் உருகி எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, மின் சுவிட்சில் அதிகமான மின்னோட்டம் பாய்ந்து மின் சாதனங்களை பழுதடைய வைப்பதை பாதுகாப்பதற்காக. இப்போ ஒரு மின்சாதனம் 220 வோல்ட் மின்னழுத்தத்தில் செயல்படுது அப்படின்னா, திடீர்னு ஒரு 400 வோல்ட் மின்னழுத்தம் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா அந்த மின் சாதனம் பழுதடைஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி மின் விபத்துகளை தவிர்ப்பதற்காக, சாதனங்களை பாதுகாப்பதற்காக, மின் அதிர்ச்சியிலிருந்து பாதுகாப்பதற்காக இந்த மாதிரி மின் உருகிகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மின் உருகிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வழியாக மின்னோட்டம், இதை உருகிகளை ஒரு சுவிட்சில் எப்படி தான் இணைச்சிருப்பாங்க? தொடராக இணைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இணைச்சிருப்பாங்க. ஒரு மின் உருகினா இப்படி தொடராக இணைச்சிருப்பாங்க. ஒருவேளை இதில் பாயக்கூடிய மின்னோட்டத்தோட மதிப்பு அதிகமாகும்போது இந்த மின் உருகி என்ன ஆயிரும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உருகிரும். உருகும் பொழுது மின் சுற்று தடைபட்டு மின் சாதனமானது மின் அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. சரிங்களா? இப்போ இந்த மின் உருகிகள் எந்தெந்த பொருளால் செய்யப்படுகிறது அப்படின்னு பாருங்க. இதிலே 2 விஷயங்கள் இருக்குது. 15 ஆம்பியருக்கும் குறைவான மின்னோட்டம் செல்லும் மின் சுற்றுகளில் பயன்படுத்தக்கூடிய மின் உருகி எதுனா காரியம் மற்றும் வெள்ளீயம், லெட்டும் டின்னாலான உலோகக்குழவை மின் உருகிலையாக பயன்படுத்துவாங்க. இதே 15 ஆம்பியருக்கு அதிகமாக மின்னோட்டம் பாயக்கூடிய இதில் தாமிர கம்பிய மின் உருகிலையாக பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இந்த மின் உருகிலையோட பயன்பாடு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இதில் ஒரு குறைபாடு இருக்குது. என்ன அப்படின்னா, இது உருகுனதுக்கு அப்புறம் ஒரு மின் அதிர்ச்சியிலேருந்து ஒரு சாதனத்தை காப்பாற்றுறதுக்காக இது என்ன பண்ணிடும்? உருகி விடும். அப்படி உருகுனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த மின் உருகிலையை புதியதாக நம்ம அதில் இணைக்கணும். சரிங்களா? வேறொரு மின் உருகிலையை அந்த இடத்துல இணைக்கணும். இதை தவிர்ப்பதற்காக இப்போ நவீன காலங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மின் சுற்று துண்டிப்பான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரிப்பர்ஸ் இந்த மாதிரி வந்துடுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதிக மின்னோட்டம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரிப்பானது இறங்கிடும். இப்படி டவுன்வர்ட் டைரக்ஷனில் இறங்கிடும். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதில் எதையுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நேரடியாக இதை மட்டும் என்ன பண்ணலாம்? மேல் நோக்கி இழுத்து விட்டால் போதும். பழையபடி அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதைத்தான் இப்போது நம்ம வீடுகளில் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக வேறு என்ன பயன்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மின் உலைகள். மின் உலைகள்லாம் வேறு ஒன்றும் இல்லை, உலோகங்களை அதிக வெப்பத்துக்கு உருக்குவதற்கு இந்த சாதனங்களை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதில் உலைகளில் எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, குவார்ட்ஸு, கார்பைடு, சிலிக்கான் கார்பைடு பொருட்களை உருவாக்குவதற்கு இந்த மின் உலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் எவ்வளோ அதிகபட்ச வெப்பநிலையை உருவாக்க முடியும் அப்படின்னா 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை உருவாக்க இதில் எதை பயன்படுத்துகிறாங்க? மாலிப்டினம் நிக்கல் கம்பி சுற்றப்பட்ட சிலிக்கா குழாயை பயன்படுத்துகிறாங்க.
சரிங்களா? இதுதான் மின் உலை. அதாவது மின்னோட்டத்தை பயன்படுத்தி உலோகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சாதனம். இதில 1500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பப்படுத்த முடியும். அடுத்ததாக வேற எங்கெல்லாம் இங்க இத நம்ம மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்துறோம் அப்படின்னா, கார்பன் ஆர்க் ஃபர்னன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல 3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுது? வெப்பநிலைய உருவாக்க முடியுது. சாதாரணமா மாலிப்டினம், நிக்கலை யூஸ் பண்ணோம்னா 1500. அதே இது கார்பன பயன்படுத்தணும் அப்படின்னா 3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்மளால வெப்பநிலைய உருவாக்க முடிகிறது. அதற்கு அடுத்ததா வேற எதுல பயன்படுத்துறோம் அப்படின்னா, மின் விளக்குகள். இந்த விளக்குகள நீங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா இது முந்தைய காலங்கள்ல பழைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு விளக்கு. முதல்ல பயன்படுத்தப்பட்ட மின் விளக்குகள் இந்த அடிப்படையில தான் இருந்துச்சு. உள்ள 2 மின்வாய்களுக்கு இடையே ஒரு டங்ஸ்டன் இழை இருக்கும். இந்த டங்ஸ்டன் இழை வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது, டங்ஸ்டன் இழையானது வெப்பப்படுத்தப்பட்டு, அதிலிருந்து அந்த வெப்ப கதிர்வீச்சு தான் வெளியில வரும். அதன் மூலமாக தான் நமக்கு ஒளி கிடைச்சுச்சு. ஸோ இது ரொம்ப பழமையான ஒரு முறை. இதுல அதிக அளவு ஆற்றல் வந்து வீணடிக்கப்பட்டது. சரிங்களா? இதுலயும் இந்த டங்ஸ்டன் இழை வந்து என்ன ஆகுது? ஜூலியின் வெப்ப விளைவின் காரணமாக தான் வெப்பப்படுத்தப்படுகிறது. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இன்கண்டன்சன் லேம்ப்ன்னு சொல்லுவாங்க. 5% மட்டும் தான் மின் ஆற்றல் வந்து ஒளியாக மாற்றப்படுகிறது. மத்த எல்லாம் வெப்பமாக வீணாயிரும். இப்ப இத தவிர்ப்பதற்காக நம்ம எல்இடி விளக்குகள்னு சொல்லக்கூடிய விளக்குகள் அத தான் அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இவற்றோட அ மின் ஆற்றல் நுகரும் தன்மை வந்து மிக மிக குறைவாக இருக்கும். அதனால தான் அத இப்ப பயன்படுத்துறோம். இது அந்த அளவுக்கு வழக்கத்துல இப்ப இல்ல. வேற எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா, மின்சாரங்களை பயன்படுத்தி மின் பற்ற வைத்தல் வெல்டிங்ன்னு சொல்லுவோம். அதுலயுமே எத பயன்படுத்துறோம்? ஜூலின் வெப்ப விளைவ பயன்படுத்துறோம். இதெல்லாம் ஜூல் வெப்ப விளைவோட பயன்பாடுகள். அடுத்ததாக நம்ம இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மின்னோட்டத்த பயன்படுத்தி வெப்பத்த உருவாக்குறது பார்த்தோம். இதுக்கு அடுத்த பதிவுல வெப்பத்த பயன்படுத்தி எப்படி மின்னோட்டத்த உருவாக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.